போன எபிசோட்ல ரதி பீஸாவை கையில் வாங்குறதையும் ரீனா சப்பாத்தியை தள்ளி விட்டுட்டு போகிறதையும் காட்டினாங்க. இப்போ எபிசோட் 10 பார்க்கலாமா? இப்போ ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வருது. அப்போ அனிதாவும் ரவி வந்து அதை பார்க்குறாங்க. அப்போ அங்கேருந்து போலீஸ்காரரு, இவன் ரொம்ப டேஞ்சரான ரவுடி, எப்படி வேணால் பிளான் பண்ணி தப்பிச்சு போகலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அனிதா வந்துட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சர்ஜரி ரூமுக்கு அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. சர்ஜரி பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அனிதா ரவியை லீட் பண்ண சொல்கிறான். ரவி யோசிச்சுட்டே அந்த சர்ஜரியை பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு வழியாக சர்ஜரி முடிஞ்சிட்டாங்க. அடுத்து அந்த ஸ்டிச்சிங் போகிற வேலை மட்டும்தான் இருக்குது. ரவி வந்து கோச்சிட்டு வெளியே போயிட்டான். அனிதா வந்துட்டு அங்கே இருந்த டாக்டர்கிட்ட, நீங்கள் இதை பார்த்துப்பீங்களா, ஹேண்டில் பண்ணிப்பீங்களான்னு சொல்லிட்டு இவளும் வெளியே கிளம்புறா. இப்போ வெளியே வந்து அனிதா கிட்ட ரவி, என்ன கிரிமினல் எல்லாம் என்னை லீட் பண்ண சொல்கிற, அவன் உயிரோடு இருந்தா என்ன செத்தா என்ன, என்னை இனிமேல் இந்த மாதிரி கேஸை லீட் பண்ண சொல்லாதன்னு சொல்கிறான். அதுக்கு அனிதா, அவன் கிரிமினலோ நல்லவனோ கெட்டவனோ நம்ம டாக்டருக்கான வேலையை பார்த்து தான் ஆகணும்னு சொல்கிறான். அப்போவும் நான் கன்வின்ஸ் ஆகலைன்னு ரவி சொல்கிறான். அனிதா இப்போ சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்குறான். ரவி இருந்துட்டு, நான் ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கேன், என்னை எச்சா டென்ஷன் ஆக்காதன்னு சொல்கிறான். சாப்பிட வரியா இல்லையான்னு கேட்குறா. அதுக்கு அவன் எங்கன்னு கேட்குறான். இவளோ அதற்கு சவர்மா ஜாயிண்ட்டு அப்படின்னு சொல்கிறா. எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். இவன் இருந்துட்டு, எனக்கும் தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ரவி இருந்துட்டு, பிடிக்கலைன்னா போடி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அனிதா, அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் ஆகாதுடா, வேணும்னா அடுத்த ஜென்மத்தில் வேணால் பார்ப்போன்னு சொல்லிட்டு தோள் மேலே கை போட்டுட்டு ரவியை கூட்டிகிட்டு போகிறா. இனி ஒவ்வொரு எபிசோடும் லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் RE Cinemas. Thank you.